இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எது? அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நித்திலக்கோவை. ஆன்சர் நித்திலக்கோவை. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அகநானூற்றில் 3 பகுதிகள் உண்டு. அவை களிற்றியானை நிறை, மணிமேடை பவளம், நித்திலக்கோவை. நித்திலக்கோவை தான் 3வது பகுதி. அதனால் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலக்கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார்? குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பூரிக்கோ. ஆன்சர் பூரிக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின், உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். ஆன்சர் ஆப்ஷன் சி, திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசாரக்கோவை. ஆன்சர் ஆசாரக்கோவை. இதில் ஏன் இது பொருந்தாத ஒன்றுனா, இந்த 4 ஆப்ஷன்ஸுமே பாருங்கள். ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடிகம், சிறுபஞ்சமூலம். இந்த 4 நூல்களுமே 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். ஆனால் இதில் பொருந்தாத ஒன்று ஆசாரக்கோவை. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ஏலாதி, திரிகடிகம், சிறுபஞ்சமூலம். இது எல்லாமே மருந்து பொருட்களுடன் தொடர்புடைய நூல்கள். இதில் தனித்து இருப்பது ஆசாரக்கோவை. அதனால் பொருந்தாத ஒன்று ஆசாரக்கோவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் யார்? திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மருதகாசி. ஆன்சர் மருதகாசி. இவர் ஏராளமான திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலாகும். சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 100 பாடல்கள். ஆன்சர் 100 பாடல்கள். சதகம் என்றால் சதம் அப்படிங்கிற பொருளை வரும். சதம் என்றால் 100. அதனால் இது 100 பாடல்களை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார், புதுநெறி கண்ட புலவர், தைரியநாதர், காந்திய கவிஞர். இது எல்லாமே கவிஞர்களினுடைய சிறப்பு பெயர்கள். அதற்கு பொருத்தமான கவிஞர்களை நம்ம பொருத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3142. 3142. வசன நடை கைவந்த வள்ளலார், ஆறுமுக நாவலர், புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள், தைரியநாதர் என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர், காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். வசன நடை கைவந்த வள்ளலார், ஆறுமுக நாவலர், புதுநெறி கண்ட புலவர் என்று அழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார். தைரியநாதர் என்று அழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர், காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சால்பு என்பதன் பொருள் யாது? சால்பு என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, சான்றாண்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி, சான்றாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆடலரசி யார்? ஆடலரசி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாதவி. ஆன்சர் மாதவி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நாதமுனிகள். ஆன்சர் நாதமுனிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாலடியார். ஆன்சர் நாலடியார்.
வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். உத்தர வேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருமில்லை தானே கள்வன் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? யாருமில்லை தானே கள்வன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாகீசர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி திருநாவுக்கரசர். ஆன்சர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு தான் வாகீசர் அப்படிங்கிற பெயர் உண்டு. இவர் அப்பர் எனவும் அழைக்கப்படுகிறார். திருநாவுக்கரசர் அப்பர் எனவும் வாகீசர் எனவும் அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். மணிமேகலைக்கு அறவுரை வழங்கிய ஆசிரியர் யார்? மணிமேகலைக்கு அறவுரை வழங்கிய ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அரவண அடிகள். ஆன்சர் அரவண அடிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிள்ளை தமிழின் இரண்டாவது பருவம் எது? பிள்ளை தமிழின் இரண்டாவது பருவம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி செங்கீரை பருவம். ஆன்சர் செங்கீரை பருவம். முதல் பருவம் வந்து காப்பு. காப்பு செங்கீரை தாள். இந்த முதல் 3 பருவங்கள் காப்பு செங்கீரை தாள். இதில் வந்து காப்பு வந்து முதல் பருவம், செங்கீரை இரண்டாவது பருவம், தாள் மூன்றாவது பருவம். பிள்ளை தமிழின் இரண்டாவது பருவம் கேட்டிருக்காங்க, அதனால் ஆப்ஷன் பி செங்கீரை பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கொடு சிவனிய வகைமையான என்ற தொல்காப்பிய வரி பிற்காலத்தில் எந்த பிரபந்தங்களுக்கு தோற்றுவாயாக அமைந்தது? ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கொடு சிவனிய வகைமையான என்ற தொல்காப்பிய வரி பிற்காலத்தில் எந்த பிரபந்தங்களுக்கு தோற்றுவாயாக அமைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி உலா. ஆன்சர் உலா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்பால் பிள்ளை தமிழில் இல்லாத பருவங்கள். ஆண்பால் பிள்ளை தமிழில் இல்லாத பருவங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி அம்மானை நீராடல் ஊசல். இது ஊசல் அல்லது ஊஞ்சல் அப்படிங்கிற வரும். அம்மானை நீராடல் ஊசல் அல்லது ஊஞ்சல் இது எல்லாமே பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் தான் ஆப்ஷன் டி. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆண்பால் பிள்ளை தமிழ் மற்றும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் உரியன, ரெண்டும் கலந்து இருக்கு. இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் டி அம்மானை நீராடல் ஊசல் அல்லது ஊஞ்சல் இது எல்லாமே பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். அதனால் ஆண்பால் பிள்ளை தமிழில் இல்லாத பருவங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தன் வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற பெயரில் ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதியவர் யார்? தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் என்ற பெயரில் ஆனந்த விகடன் என்ற இதழில் தொடராக எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உவே சாமிநாத ஐயர். ஆன்சர் உவே சாமிநாத ஐயர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆற்றுணா வேண்டுவது இல் இந்த பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள். ஆற்றுணா வேண்டுவது இல் இந்த பழமொழி இது வந்து பழமொழி 400 அப்படிங்கிற அதில் உள்ள பாடல். அதோட கடைசி வரி தான், ஒரு பாட்டினுடைய கடைசி வரி தான் ஆற்றுணா வேண்டுவது இல். இது ஒரு பழமொழி. இந்த பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதனுடைய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி வழிநடை உணவு. ஆன்சர் வழிநடை உணவு. அதாவது ஆற்றுணா வேண்டுவது இல் இதோட பொருள் என்னன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, அதாவது கல்வி கற்றவனுக்கு வழிநடை உணவு தேவையில்லை என்று பொருள். அதனால் ஆற்றுணா என்பதனுடைய பொருள் வந்து வழிநடை உணவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சங்ககால இலக்கியங்கள் யாவை? சங்ககால இலக்கியங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையும் 10 பாட்டும் சங்ககால இலக்கியங்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமில்லாததை கூறுக. 4 கூற்றுகள் இருக்கு, இதில் வந்து பொருத்தமில்லாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மட்டும் பொருந்தாதது. ஆன்சர் 1 மட்டும் பொருந்தாதது. அதாவது மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம். கபிலர் பாடிய அறநூல் இன்னா 40. இன்னா 40 என்ற நூலை பாடியவர் கபிலர், இது சரியானது.
நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. இது சரியானது. அம்மை எனும் வனப்பின்பாற் படும் காரியாசான் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் என்பதாகும். காரியாசான் இயற்றிய நூல் சிறுபஞ்ச மூலம் என்பதாகும். இதுவும் சரியானது. இதில் தவறானது பொருத்தமில்லாதது என்னென்னா கூற்று 1 மட்டும் பொருத்தமற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே இப்படி கூறியவர் யார்? எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே இப்படி கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அண்ணாதுரை. ஆன்சர் அண்ணாதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி எது? குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொண்டகப்பறை. ஆன்சர் தொண்டகப்பறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் யார்? கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்ட பெறுபவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓவிய கலைஞர்கள். ஆன்சர் ஓவிய கலைஞர்கள். இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. இந்த கேள்விக்குள்ளேயே மதுரை காஞ்சியை இயற்றியவர் மாங்குடி மருதனார். கண்ணுள் வினைஞர் என்று அழைக்கப்படுபவர்கள் ஓவிய கலைஞர்கள். அவ்வளோதான். நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.